Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அவல் ரவை முறுக்கு. இந்த அவல் ரவை முறுக்கு வந்து ஓமம், மிளகு எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால டைஜஷன் பிரச்சனை எதுவும் இருக்காது. குழந்தைங்க ஸ்நாக்ஸாக கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை உடச்சி பார்க்கலாமா? அட்டகாசமான இந்த அவல் ரவை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? முறுமுறுன்னு இருக்கிற இந்த அவல் முறுக்குக்கு முதல்ல ஒரு கப்புக்கு அவல் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். அவல் வந்து எப்பயுமே ரொம்ப தூசியாக இருக்கும். இதை நல்லா நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இந்த கெட்டி அவலை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது ஒரு கப்புக்கு ரவை, ஒரு கப்பு அவல்னா ஒரு கப்புக்கு இது வறுத்த ரவை. நம்ம பேக்கெட் ரவை இருக்குது பார்த்திங்களா, அந்த ரவை தான் சேர்த்துருக்கேன். ஒரு கப் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த தண்ணியிலேயே ரவையும் அவளும் நல்லா உருட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் வச்சு திறந்து பார்க்கலாம். நம்ம சேர்த்த அவலும் ரவையும் நல்லா அங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறி கெட்டியாகவே இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணியாக வடித்து வச்சுருவோம். இப்போ கரெக்டாக இருக்குது இந்த அளவு. இப்போது இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஓமம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு. மிளகு நான் 1 ஸ்பூன் சேர்க்கறதுனால தான் பச்சை மிளகாய் 3 போட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ இந்த 3 கன்று உள்ள வச்சு தான் எடுத்திருக்கேன். நான் இப்போ இந்த முறுக்கு வச்சில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மாவு எடுத்து எப்பயும் போல் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முறுக்கு வச்சில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை சேர்த்தாச்சு. இது க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி முறுக்கு சுற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வாழை இலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம இந்த முறுக்கு வச்சில் சேர்த்த இந்த முறுக்கை நம்ம இப்படி பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. அடுத்தது இப்போ நான் வானிலையில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த முறுக்குகள் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப முறுமுறுப்பான அருமையான அவல் முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 2 நிமிஷம் இது வெந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம கலந்து விடணும். இப்போ மெல்ல திருப்பி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப முறுமுறுன்னு சூப்பராக இந்த ஓமம் மிளகு டேஸ்ட்டில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இந்த டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு நீங்கள் இது மாதிரி ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்கலாம். இது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஓமம்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்று பருமெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். நம்மளோட அவல் முறுக்கு வந்து நல்லா சத்தம்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இனிமேல் இதை எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடிச்சிடுவோம். அருமையான நம்மளுடைய அவல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமான நம்மளுடைய அவல் முறுக்கு ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த அவல் ரவை முறுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.